கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு சேவை இல்லம். அதில் தற்போது நம்முடைய குழந்தைகள் உதவி தேவைப்படும் நிலையில் உள்ள குழந்தைகள் அதில் தங்கியிருந்து படிச்சுட்டு வர்றாங்க, தொழில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அந்த இல்லத்தில் ஒரு 13 வயசு குழந்தைக்கு ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை முயற்சித்துள்ளார் என்று கூறி இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு காலில் அடிபட்டிருக்குது. அடிப்பட்டு இப்பொழுது நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்குது. நான் காலையில் போய் அந்த பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்களுடைய தாயாரையும் நாங்கள் சந்தித்து பேசிட்டு வந்தோம். இல்லை உங்களிடம் நான் வைக்க வேண்டிய கோரிக்கை, அந்த தாயார் சொன்னது தயவுசெய்து அந்த பிள்ளையோட பேர், ஊர், மாவட்டம் எதையுமே தயவுசெய்து ப்ரெஸ்ஸில் யாருமே கொடுக்காதீங்க. ஏன்னா இது சட்டப்படியும் குற்றம். அவங்க தாய் கொஞ்சம் வேதனைப்பட்டு சொன்னாங்கம்மா, யூடியூப்பில் இந்த மாதிரி ஊர் பேர் வந்துச்சுமான்னு சொன்னாங்க. இல்லைம்மா பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால் தயவுசெய்து எதுலேயுமே வராதபடி பார்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சேவை இல்லை குழந்தை, 13 வயசு குழந்தை. இப்பொழுது அதில் 8 சிசிடிவி இருக்குது அந்த ஹோமில். சிசிடிவி எல்லாம் போலீஸ் புகார் வழங்கப்பட்டு இன்றைக்கி அவங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கே உள்ள காவலரை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க.